ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட கிராஃப்ட்டை தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். டிஷ்யூ பேப்பரில் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒரு 4 பீசஸ் எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்றா நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். எக்ஸஸாக சைடில் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த பேப்பரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேப்பரை இந்த மெத்தடில் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரு சைடு முன்னாடி, அதுக்கப்புறமா ஒரு சைடு பின்னாடி. இதே மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லாத்தையுமே நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டுறலாம். பேப்பர் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி த்ரெட் வச்சு சென்டரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை விரித்து பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வரிசையாக ஒரு பேப்பராக நம்ம பிரித்து விடணும். பிரித்து விட்டோன்னா உங்களுக்கு ஃப்ளார் ஷேப்பில் கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம இன்னொரு மெத்தட்லையும் ஃப்ளார் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மெத்தடை நம்ம முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா பேப்பரையுமே நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னா அழகாக தெரியும். சிம்பிளான மெத்தடில் நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு மெத்தட் இந்த ஃப்ளவர் தான். இது நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா 2 எட்ஜிலுமே இருக்கிற அந்த பேப்பரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே பேப்பரை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அந்த மெத்தடை விட இந்த மெத்தட் அந்த பேப்பரை பிரிக்கிறது கொஞ்சம் பார்த்து பிரிக்கணும். அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஈஸியாக பிரிச்சிடலாம். இது மடங்கி இருக்கிறதுனால பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 8 ஃப்ளார்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நம்ம பேப்பர் ஸ்டிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி வச்சுருவோம். அதை மாதிரி தான் பண்ண போகிறேன். அது பண்ணிவிட்டு நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பிளாக் கலர் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிக்கலாம். செல்வி, சிந்து, டெவினஸ், வைஷ்ணவி, ரிஷி, அக்ஷதா, ஸ்வேதா, அஸ்வதி, தேஜாஸ்ரீ, மேரி, ஷாலினி. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நேம் சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பேப்பர் ஸ்டிக்கில் பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு 8 பீசஸ் வரைக்கும் தேவைப்படும். அதையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கில் 2 எட்ஜிலையுமே ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே கீழேயும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். நீங்கள் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணுறதுனால வாலில் ஹேங் பண்ணும்போது கீழே விழுகாமல் இருக்கும். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒட்டாது. அதனால் ஹாட் க்ளூவே அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 2 பீசஸ் வரைக்கும் தேவைப்படும். இந்த ஷேப்பில் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டிஷ்யூ பேப்பர் ஃப்ளார்ஸை இதில் நம்ம ஒட்டி வச்சிடலாம்.
எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோல்டன் பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிக்கோட சென்டரில் இந்த பீட்ஸை வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியாக டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. குட்டீஸ் எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.